காய்கறிகள்னு எடுத்துட்டீங்கன்னா சித்த மருத்துவம் எப்பவுமே வலியுறுத்துறது பிஞ்சு காய்கறிகள். அந்த பிஞ்சு காய்கறிகள்ல தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும். அது இப்ப நிறைய பேர் வாழைக்காய் சாப்பிடக்கூடாது பெரியவங்கம்பாங்க, ஆனா வாழை பிஞ்சு சாப்பிடலாம். அதனால அவங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். அவங்களுடைய மலச்சிக்கலும் இதனால பிரச்சனை சரியாகும். அப்போ வாழை பிஞ்சுல இருந்து, அத்தி பிஞ்சுல இருந்து, அவரை பிஞ்சுல இருந்து, முருங்கை பிஞ்சுல இருந்து, எதை ரொம்ப லீஃபி டெண்டர் வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய பிஞ்சு காய்கறிகள், அதே மாதிரி கீரைகள். இப்ப இந்த கீரைகள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொல்றது இயல்பா கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை. ஆனா வயதில் முதிர்ந்தோர்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை ஜீரணம் பண்ற சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப அவங்க அதை சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த முருங்கைக்கீரையை அவங்க சூப் மாதிரி பண்ணலாம். அந்த கீரையினுடைய சத்துக்களை சேர்க்கிற மாதிரி ஒரு மிளகு பூண்டு சேர்த்து அதை சூப் பண்ணி வாரத்துக்கு 2 நாளோ 3 நாட்களோ அவங்க எடுத்துக்கும் போது இயல்பாவே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே கிடைச்சிரும். ஜீரண சக்தியிலையும் பிரச்சனை இருக்காது.